தமிழக முதலமைச்சர் கர்நாடகாவிற்கு நேரில் சென்று காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தாதது தமிழக விவசாயிகளுக்கு செய்த துரோகம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்க திமுக செல்கிறது. விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்க திமுக செல்லாதது விவசாயிகளுக்கு இழைத்த துரோகம் என்று மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிக்கு உரிய நேரத்திலே சென்றடையும் வகையிலே அரசு தண்ணீரை திறக்க வேண்டும். அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையை அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிட இருப்பதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேடையில் பகிரங்கமாக அறிவித்தார். இலங்கையில் உள்ள காலி நகர சபை மைதானத்தில் ஒன்றாக வெல்வோம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் விருப்பத்தை அறிவித்தார். சவால்களில் இருந்து தாம் ஒருபோதும் பின்வாங்கவில்லை என்றும் பேசிக் கொண்டிருக்காமல் கடமைகளை நிறைவேற்றுவதை தனது அரசியல் கொள்கை என்றும் அவர் கூறினார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை தாம் நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள், காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் அதிபரின் வெற்றிக்காக தங்களை அர்ப்பணிப்பதாக உறுதிமொழி அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.